தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க எப்படியாச்சும் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்துரணும். ஸோ இதுக்கப்புறம் நாம இது நாள் வரைக்கும் பல கஷ்டங்கள தாண்டி, பல இடையூறுகள தாண்டி, பல சவால்கள தாண்டி வந்திருப்போம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ செக்யூர் ஆகணுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ செக்யூர் ஆகிக்கிடணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்த உருவாக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்குங்க. ஸோ அந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த்த தவிர்த்து மத்த எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அது குடும்பமா இருக்கட்டும், தொழில், வேலை, அது மாரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க. உங்க ஹெல்த்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதிலயும் குறிப்பா வந்து பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு வலி வர்றது. ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அதிகமா வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ நம்ம என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ குடும்பத்துல இருந்து வந்த பல நாள் சண்டைகள், பல பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்குங்க. குடும்பத்துல பார்த்தோன்னா, ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து இந்த காலகட்டம் வந்து நிலவுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம். வேலையில இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வருஷமா நாம ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இத விட நல்ல ஆஃபர் வருது அப்படின்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வருமா அப்படின்ட்டு. இந்த காலகட்டங்கள்ல அந்த ஆஃபர் உங்களுக்கு வரும். அதுக்கேத்த மாரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்களும் பார்த்தோம் அப்படின்னா, வேற கம்பெனி மாறலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு ஆயத்தமாயிருவீங்க. முக்கியமா வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் நீங்க எடுக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாசம் இருக்குங்க. அது நீங்க வேற கம்பெனி மாறுறதா இருக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா, நீங்க வேலைய விட்டுட்டு புதுசா தொழில் பண்றதா இருக்கலாம். ஸோ, அந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய வேலை ஒரு முக்கியமான முடிவு இந்த காலகட்டத்தில எடுப்பீங்க. அதே மாரி நீங்க சொந்தமா தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்பன்னா, உங்களுக்குமே பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்ல புதுசா ஒரு வியாபாரத்த உள்ள கொண்டு வரலாமா? இல்லாட்டி இப்ப இருக்கிற தொழில்ல இப்ப இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்த மாத்தி அந்த இடத்துல வச்சா நமக்கு முன்னேறலாமா? அப்படிங்கிற மாரி, நீங்க செஞ்சுட்டு இருக்க தொழில்லயும், வியாபாரத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய மாற்றத்த கொண்டு வரதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் வந்து பார்த்தா இந்த காலகட்டங்கள்ல இருக்குது. ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டு தொழில் பண்ணுவாங்க. ஸோ கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கூட்டு தொழில் பண்ணாதவங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நண்பர்கள் இல்லாட்டி பார்த்தா நம்பிக்கையானவர்கள கூட்டு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிற பத்தி இந்த காலகட்டம் அதிகமா திங்க் பண்ணுவீங்க. ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. ஸோ திருமண வாழ்க்கைய பொறுத்தவரை பார்த்தப்ப, உங்களுடைய கணவி, உங்களோட கணவன் அல்லது உங்களுடைய மனைவி வந்து பார்த்தோன்னா, உங்கள வந்து சரியா புரிஞ்சுக்கிடாம இருந்தாங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல புரிஞ்சு 2 பேரும் பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா அந்யோன்யமா இருப்பீங்க. ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையும் அப்படித்தாங்க. உங்கள நேசிக்கிறவங்கள பார்த்தா இந்த காலகட்டங்கள்ல வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தா வெளிய நெறைய டிராவல் பண்றதுக்கு, நெறைய பார்ட்டி, வெளிய சுற்றுலா தலங்கள் போறதுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓகே. திருமண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கை 2மே சூப்பரா இருக்கு. அதே மாரி திருமண வயசுல இருக்கவங்களும் பார்த்தோன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தா திருமணம் நிச்சயம் ஆகுறது, அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல பையனோ இல்லாட்டி பார்த்தோம்னா, நல்ல பொண்ணோ பார்த்தோம்னா அமையறதுல அந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியா இருக்குதுங்க, இந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரம். உங்களுக்கு வந்து கையில காசு பணப்புழக்கம் இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு? தாராளமா பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்தத காட்டிலும் இந்த ஏப்ரல் மாசம் பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து கையில பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. ஸோ நீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா, கையில காசு கரையுது, என்னால சேமிக்க முடியல அப்படின்னு நினைச்சவங்க, இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா காச சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பக்கம் நீங்க சேமிக்கவும் செய்வீங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க காச மத்தவங்களுக்கு தெரியாம ஒரு பக்கம் ஒளிச்சும் வைப்பீங்க. ஸோ இந்த 3 விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நடக்குங்க. ஸோ பொருளாதார விஷயத்த பொறுத்தளவு பார்த்தா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்? எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணா இந்த மாசம் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்த பொறுத்தளவுக்கு சுத்தி இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஒரு பக்கம் இருந்தாலும், சுத்தி இருக்கவங்க ஒரு சிலவர பார்த்தா உங்கள ஏமாத்தவும் செய்வாங்க. அது உங்களுக்கே தெரியும். இவங்க இந்த மாரி ஏமாத்துறாங்க, இந்த மாரி பேசி இது பண்றாங்க உங்களுக்கே தெரியும். ஆனா, அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்காம, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன செய்யணும்? அவங்க ஏமாத்துறவன் ஏமாத்துறான். ஆனா, அவங்கட்ட நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏன்னா, அவங்க உங்கள ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, உங்கள விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, ஏமாத்துறவங்கள முடிஞ்ச அளவு பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ, அவங்கட்ட இருந்து பார்த்தா கொஞ்சம் நீங்க விலகியே இருங்க. ஸோ, அதுதான் வந்து பார்த்தோன்னா, இந்த மாசம் நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுங்க. அதே மாரி இந்த மாசம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கவலை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள், அதாவது உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய மகள பத்தி பார்த்தா அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமா வருத்தப்படுவீங்க. அவங்கள நெனச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அது அவங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கலாம், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம். ஸோ அத நெனச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் அதிகமா தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வொரி பண்ணிக்கிடாதீங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாசம் மட்டும் பார்த்தா உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குங்க. ஸோ பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய மகன் அல்லது உங்கள் மகள் வழியில பார்த்தா முன்னேற்றம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் சுமாரான முன்னேற்றம் தாங்க இருக்கும். மத்தபடி பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்க குடும்பத்துல இருந்த ஒரு கவலைகள், பிரச்சனைகள பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ வந்து ஒரு பொசிஷன உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெர்சனலா ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நம்பருக்கு நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.